தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இப்பொழுது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உள்ள சில நாமங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். 1008 நாமங்களையும் பார்க்க நேரமில்லை என்பதால், மார்கழி மாதம் முழுவதும் அவனை பற்றியே சிந்திக்க வேண்டும் என்பதாலும் முக்கியமான ஒரு சில 108 நாமங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மார்கழி 22ஆம் தேதியான இன்று நாம் பார்க்க போகும் நாமம் ஓம் பிரக்ரஹாய நமக. எதையும் அன்போடு அங்கீகரிக்கிறவன். பகவத்கீதையிலேயே பகவான் சொல்கிறாரே, கிருஷ்ணா, பக்தர்கள் அன்போடு எனக்கு ஒரு இலை, பூ, தண்ணீர், ஒரு சொட்டு நீர் என்று எதை அளித்தாலும் நான் அவர்கள் மனதில் இருக்கும் அன்பைத்தான் பார்க்கிறேனே தவிர அவர்கள் வைக்கும் பொருள்களின் மேல் நான் கவனம் வைப்பதில்லை என்கிறான். இன்னொரு பக்தர் கேட்பார், இந்த உலகில் நான் எதைத்தான் உனக்கு கொடுப்பது கிருஷ்ணா? என்னையே கொடுத்தவன் நீ. இந்த உலகத்தில் கொடுத்தது அனைத்து பொருட்களையும் கொடுத்ததும் நீ. நீ கொடுத்ததையே உனக்கு எப்படி நான் அர்ப்பணம் செய்வது என்று கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணன் சொல்வான், ஏன் உன் மனதை கொடுக்கலாமே? ஆம், மனதை கொடுக்கலாம். மனது சுத்தமாக, மனதில் பக்தியோடு, நீயே சகலமும் என்று சரணாகதியோடு அந்த அன்பை அவனுக்கு கொடுக்க வேண்டும். என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்பான் கிருஷ்ணன். நான் கட்டுப்படுத்துகிறேன் என்கிறான் சகாதேவன். நீ எப்படி என்னை கட்டுப்படுத்த முடியும்? முடியும் என்ற சகாதேவன் தன்னுடைய கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து மனதை குவித்து தன்னுடைய அன்பு முழுவதையும் கிருஷ்ணன் மேல் செலுத்துகிறான். அந்த அன்பு பாசக்கயிறாக கிருஷ்ணனை கட்டி போடுகிறது. இங்கு சகாதேவன் சொன்ன கிருஷ்ண மந்திரம் மிக மிக முக்கியமானது. இது நமக்கு கூகுளில் கிடைக்கிறது. சகாதேவன் சொல்லிய கிருஷ்ண மந்திரம் என்று தேடினால் அது நிச்சயம் கிடைக்கும். அதை படித்தால் கிருஷ்ணன் நம் அன்புக்கு கட்டுப்படுவான். அவன் நம் அன்புக்கு கட்டுப்பட்டு நம்மிடம் வந்துவிட்டால் நமக்கு என்ன குறை இருக்க போகிறது? குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. அதுதானே அவனுடைய தாரக மந்திரம். குசேல ஒரு கைப்பிடி அவுள் மட்டும்தான் எடுத்துக்கொண்டு வருகிறார். மிகவும் ஏழை, 27 குழந்தைகள், கட்ட புடவை இல்லை, உண்ண உணவு இல்லை. குழந்தைகள் பசி பசி என்று துடிக்கிறது. அப்பொழுது அவன் மனைவி சுசீலை சொல்கிறாள், உங்களது குருகுலத்தில் படித்த நண்பர் தானே கிருஷ்ணன்? அவர் இன்று துவாரகையின் மன்னனாக இருக்கிறார். நீங்கள் ஏன் அவரிடம் சென்று செல்வம் வாங்கி கொண்டு வரக்கூடாது எனும்போது இவருக்கு ஒரு சின்ன சங்கடம். அது எப்பொழுதுமே இருக்கும். நம்முடன் கூட படித்தவர்களிடம் நம்முடைய நிலை தாழ்ந்து விட்டது என்று சொல்வது மிகவும் ஒரு கொடுமையான விஷயம். அது தனக்கு நேர்ந்து விட்டதே என்றாலும் பசியில் வாடும் குழந்தைகளை பார்த்து அவர் வீட்டில் இடித்த அவள் ஒரு கைப்பிடி ஒரு துண்டில் கட்டி கொண்டு போகிறார். ஆனால் கிருஷ்ணன் அவரை பார்த்ததும் ஓடி வந்து அழைத்து கொண்டு போய் மஞ்சத்தில் உட்கார வைத்து கைகால் கழுவி உணவு கொடுத்து, நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று அன்போடு கேட்கிறார். குசேலனும் தன் கையில் இருந்து அவளை நீட்டுகிறான். முதல் ஒரு பிடி உண்ணுகிறார், 2வது பிடியும் எடுத்து உண்ணுகிறார். 3வது பிடி உண்ணும்போது மகாலட்சுமி வந்து அவர் கையை பிடித்து விடுகிறார். ஏன்னா இருக்கும் செல்வம் அனைத்தும் அவருக்கு கொடுத்தாகிவிட்டது. வீடு, வாசல், பொன், பொருள், ஆரோக்கியம், சௌக்கியம், சௌபாக்கியம், ஐஸ்வர்யம் என்று அனைத்தும் கொடுத்தாகிவிட்டது. இனி 3வதும் கொடுத்தால் இந்த உலகம் தாங்காது. மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டுமல்லவா? எல்லாவற்றையும் அள்ளி குசேலனுக்கே கொடுத்து விட்டால் மற்றவர்களுக்கு அங்கே என்ன இருக்கிறது? எனவே மகாலட்சுமி வந்து அவர் கையை பிடித்து கொள்கிறார். மனிதனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதும் என்ற மனம் வராது. கொடுக்க கொடுக்க கொடு கொடு என்றுதான் மடியை விரித்து கேட்போமே தவிர போதும் என்று சொல்ல நம்மால் முடியாது. அந்த போதும் என்ற சொல் அன்னதானத்தில் மட்டும்தான் வரும். எனவே தான் தானத்தில் மிகவும் சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார்கள். கர்ணன் அன்னதானம் செய்யவில்லை. ஆனால் அன்னதானம் செய்யும் இடத்தை கை நீட்டி காண்பித்ததால் அந்த ஒரு விரல் மட்டும் தங்க நிறமாக
வைகுண்டம் சென்றது என்பார்கள். எனவே குசேலருடைய அன்பை அங்கீகரித்து அவருக்கு சகல சௌபாக்கியம் செல்வங்களை தருகிறான் ஸ்ரீகிருஷ்ணன். அடுத்த நாமம் ஓம் ஸ்ரீ சுபாங்காய நமக. ஒவ்வொரு அங்கங்களும் முழுமையாக அமைந்து எண்ணும் போதே தியானிக்கும் போதே இன்பத்தை தரக்கூடிய உருவம். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் பூரண அழகு. இதுதான் அடுத்த நாமமும் ஓம் சுந்தராய நமக, பேரழகு வாய்ந்தவன். ஒவ்வொரு அங்கங்களையும் தியானிக்கும் போது அந்த அழகு அதே இடத்தில் நின்றுவிடும். அவன் கண்ணை பார்த்தால் கண், உதட்டை பார்த்தால் உதடு, அவன் புன்னகையை நினைத்தால் புன்னகை, தோள்களை பார்த்தால் தோள்கள். அவனுடைய ஒவ்வொரு அங்கங்களும் அழகு வாய்ந்து இருப்பதால் அவனை தியானிக்கும் போது அந்த அங்கங்கள் ஏன் நம்மளுடைய மனம் ஆழ்ந்துவிடும். அதைத்தான் ஸ்ரீ கம்பர் ராமருடைய அழகை வர்ணிக்க வரும்போது மின்னல், நீருண்ட மேகம், கருத்த மேகம் என்று ஒவ்வொரு பொருளாய் சொல்லிக்கொண்டு வருபவர் எதனுடையும் இவனுடைய அழகை தன்னால் ஓமை கூற முடியவில்லை என்று ஐயோ இவன் அழகே என்னவென்று நான் வர்ணிப்பேன் ஐயோ என்று சொல்லிவிடுகிறார். அவ்வளோ அழகாக இருக்கிறான் ராமன். இதையே பெருமாள் திருமொழியில் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ, உன் பவளவாய் பார்த்தா மட்டுமே போதும், அந்த உதட்டோட அழகை பார்த்தா எனக்கு வேறு பக்கம் எங்கேயுமே பார்க்க முடியாது. எனவே அந்த உன்னுடைய கோவில் வாசலில் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ. ஒரு கோவில் வாசலை நம்ம படியாக கிடக்கும்போது நம்ம பார்வைக்கு நேர் இருக்க இறைவனுடைய முகம்தான் தெரியும். அந்த முகத்தில் உதட்டில் பார்வைப்படும்போது அந்த பவளவாயை விட்டு வேறு எங்குமே நம்மால் மனதை திருப்ப முடியாது. அவ்வளவு அழகு வாய்ந்தவன் ஸ்ரீகிருஷ்ணன். இனி அடுத்த நாமங்களை நாளை பார்க்கலாம்.